மக்களுக்கு நன்மை உண்டாகும் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசை நடத்திச் செல்வதில் தவறு ஒன்றும் இல்லை என மூத்த அரசியல்வாதியான அதிமுகவின் பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்வி ஒன்றிற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். எங்கள் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடு வழிகாட்டுப்படி தான் செயல்படுறார் அப்படின்னா சட்டப்படி சரியா? ஆலோசனை யாரிடத்திலிருந்து பெற வேண்டும், யார் விவரங்கள் நாம் எந்த விவரங்களை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விவரங்களை தெரிந்தவர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற வேண்டும். இன்றைக்கி புரட்சித் தலைவி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க 30 வருஷமாக அப்போ அரசியல் 1982 அவங்க வந்தது, 1982 இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். நான் தான் அதிலிருந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறாங்க, எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் இருந்திருக்கிறாங்க, முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க, அனுபவம் இருக்குது. அவங்களை கேட்குறதுல என்ன தப்பு? நம்ம அவங்களை கேட்குறதுல தப்பே கிடையாது. இல்லை, அவங்க ஆலோசனையை சொல்கிறதுல பெறதில் என்ன தப்பு? இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் ஏங்க அவங்க தான் முதலமைச்சரே. வழக்குங்கிறது யாரும் கேட்டிருக்கவே முடியாது, யாரும் கேட்குற உரிமை கூட கிடையாது. அதாவது வழக்கு போடுவதனாலேயே அவருடைய அறிவையோ ஆற்றலையோ அனுபவத்தையோ அது எந்த விதத்தில் பாதிக்கும்? நமக்கு வேண்டியது அவரிடத்தில் இருக்கிறது என்றால் கேட்டு பெற வேண்டியது தானே. அதில் என்ன தப்பு? மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அவங்க நல்லது சொல்லுவாங்கன்னா கேட்கலாமே.